நேயர்களுக்கு வணக்கம். நேயர்களே, இன்றைய நாளில் சுகர் வந்துருச்சு அப்படின்னா கவலைப்படாதீங்க. நமக்கு 48 நாட்களில் ரூ. 770 செலவில் நான் சொல்லக்கூடிய மூலிகைகளை நீங்கள் உபயோகப்படுத்திட்டு வரும்போது உங்களுக்கு சர்க்கரையினுடைய அளவு கட்டுப்படுத்தப்பட்டு சுத்தமாக சுகர் சரியாயிடுங்க. குறிப்பாக சுகர் வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் நமக்கு உடல் மெலிவு ஏற்படும். ரெண்டாவது, அடிக்கடி யூரின் போகும். அப்போது நம்மளை பார்க்குறவங்களே கேட்பாங்க, என்னங்க இப்படி ஒல்லி ஆகிட்டு இருக்கீங்க, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு. நமக்கு அடுத்தவங்ககிட்ட நம்மளால் சொல்ல முடியாத அளவுக்கு நமக்கு வேதனைகளும் மன வருத்தங்களும் இருக்கும். அப்படி நமக்கு சுகர்னால் பார்க்கும்போது தொடர்ச்சியாக நவீன மருத்துவ முறைகளை ஃபாலோ பண்ணாக்க ப்ரெஷர் வந்துடும். அடுத்தது பார்க்குறோம், கால் எரிச்சல், கால் குடைச்சல் வந்துடும். காலில் பாதங்கள் மறுத்து போகிறது, பசியின்மை, முடி கட்டுறது, உடம்பு சோர்வு, எப்பொழுது பார்த்தாலுமே படுத்துகிட்டே இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு உணர்வுகள், அவங்களால எந்த வேலையுமே செய்ய முடியாது. அப்படி ஒரு சூழ்நிலைக்குள்ளே தள்ளப்படுறாங்க. இதுக்கு நம்முடைய சித்தர்கள் நமக்கு அழகான குறிப்புகள் கொடுத்துருக்குறாங்க. அதில் நம்ம முதல்ல பார்க்குறது ஆவாரம் பூங்க, நாவல் கொட்டைங்க, நெல்லி வற்றல், பூனை மீசை, கோரை கிழங்கு, அதே போல் சீந்தில் கொடி, கீழா நெல்லிங்க, கருவேப்பிலை, மருதம் பட்டை. சரியா? ஒரு சிலருக்கு ஜீரண கோளாறுகள் கூட இருக்குங்க. அப்படி இருக்கக்கூடிய நபர்களுக்கு கடுக்காய் கூட நம்ம என்ன பண்ணலாங்க, உபயோகப்படுத்தலாம். அவர்களுடைய உடலினுடைய தன்மைக்கேற்றாற் போல இதில் ஒரு சில மூலிகைகளை நம்ம என்ன பண்ணலாங்க, மாற்றி கூட நம்ம என்ன பண்ணலாம், பயன்படுத்தலாம் நேயர்களே. அப்படி நம்ம பயன்படுத்திட்டு வரும்போது நமக்கு சர்க்கரையினால் நமக்கு யூரின் போகிறது ஃபஸ்ட்டு ஸ்டாப் ஆகிடுங்க. ரெண்டாவது, உடல் வெயிட் ஏறுங்க. மூன்றாவது, நல்ல தூக்கம் வருங்க. நான்காவது, கால் பாதம் எரிச்சல், கால் குடைச்சல் சரியாகுங்க. ஐந்தாவது, ப்ரெஷர் லெவல் கண்ட்ரோல் ஆகிடுங்க. இப்படி எல்லாமே நம்முடைய சித்த மருத்துவத்தை நம்ம ஃபாலோ பண்ணும்போது சரியாகும் அப்படிங்கிறத கூட பார்க்குறோம் நேயர்களே. அது மாத்திரமல்ல, இப்போது இதை எடுக்கும்போது நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இது எல்லாமே நாட்டு மருந்து கடைகளில் நமக்கு பவுடராகவும் கிடைக்கும். அதே போல் நம்ம பார்க்குறோம் கொட்டைகளாகவும் கிடைக்கும். நீங்கள் அந்த மூலிகைகளாக வாங்கி நீங்கள் நிழலோட்டமாக உலர்த்தி உரலில் போட்டு இடித்து பவுடராக்கி எடுக்கிறது ரொம்ப நல்லது. அப்படி எடுத்துகிட்டு வரும்போது, அதாவது காலை மாலை 2 நேரத்துக்கு, ஒரு நேரத்துக்கு 2.5 கிராம் வீதம், 2 நேரத்துக்கு 5 கிராம் எடுத்து ஒரு மண் சட்டி அல்லது சில்வர் பாத்திரத்தில் போட்டு 500 ml அளவுக்கு தண்ணீர் ஊற்றி அதை நல்லா கொதிக்க வச்சு 200 ml ஆக்கி நீங்கள் சாப்பிட்றதுக்கு 1/2 hour முன்னாடி பயன்படுத்துங்க. குறிப்பாக மாலை நேரத்தில் ஒரு 5:30 to 6:30க்குள்ளே நம்ம மருந்தை ஃபாலோ பண்ணிவிட்டு 6:30 மணிக்குள்ளே காட்டு யானம் அரிசி, சிறுதானியங்கள், பாரம்பரிய அரிசி வகைகளை கஞ்சி மாதிரி காய்ச்சி எடுங்க. அப்படி காய்ச்சி எடுத்துட்டு உங்களுடைய உடல் உறுப்பு நல்ல இரவு முழுவதும் ஓய்வு எடுத்ததுன்னா கணையம் தன்னைத்தானே புதுப்பிச்சுக்குங்க. அப்படி புதுப்பிக்கும் போது கண்டிப்பாக உங்களுக்கு சர்க்கரையினுடைய அளவு விரைவாக கட்டுப்படுத்தப்படும். அது மட்டும் இல்லை, ஒரு மண்டலத்திலே உங்களுக்கு நார்மலாக ஆகிடுவீங்க. அது மட்டும் இல்லை, தொடர்ச்சியாக நீங்கள் சர்க்கரை வரக்கூடாதுன்னு நினச்சா ஒரு 3 மண்டலம் அளவுக்கு இதை ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் வாழ்நாள் முழுவதும் நீங்கள் அந்த இரவு உணவை மட்டும் அந்த 5:30 to 6:30 ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க. நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்கும்போது உங்களுக்கு சர்க்கரையினுடைய அளவு கட்டுப்படுத்தப்படுங்க. நீங்கள் கேட்கலாம், அந்த 200 ml காலை 100 ml, மாலை 100 ml மட்டும் நீங்கள் உபயோகப்படுத்தணுங்க. அப்படி உபயோகப்படுத்திட்டு நீங்கள் கீரை வகைகள் வாரத்தில் ஒரு 3 நாள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாரம் முழுவதும் ஏதாவது ஒரு காய்களை போட்டு நீங்கள் பார்த்திங்கன்னா பொரியலாக பயன்படுத்துங்க. அப்படி உங்களுடைய உடலில் நீர்ச்சத்துள்ள கண்டென்ட் அதிகமாகட்டும். அதே போல் புரதத்தன்மை உள்ள கொட்டை வகைகள் நீங்கள் அதிகமாக உபயோகப்படுத்திட்டு வரும்போது கம்பல்சரி நீங்கள் நார்மல் லைஃப்குள்ளே போயிடலாம். இதை எடுத்து என்னுடைய ஃபேமிலியும் சரி, எனக்கு தெரிஞ்சவங்களுடைய ஃபேமிலியும் சரி, நிறைய நபர்கள் என்ன இருக்காங்க, நார்மல் லைஃபுக்குள்ளே போயிருக்கிறாங்க. அவங்களுக்கு கால் எரிச்சல் சரியாக இருக்குது. அது மட்டும் இல்லை, உடல் மெலிவு சரியாக இருக்குது. இன்றைக்கி ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கிறாங்க. நீங்களும் ஆரோக்கியமாக இருக்கணுன்றதுக்காக தான் இந்த பதிவுகளை கொடுக்குறோம். இந்த பதிவுகளை பார்க்குற நீங்கள் மட்டும் பயன்பெறாமல் அநேகர் பயன்படும்படியாக இந்த வீடியோக்களை ஷேர் பண்ணுங்கள். நல்லதை பகிர்ந்து நலமுடன் வாழ்வோம்.